ஓம் சாந்தி. ஜூன் 12, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, முதலில் பக்தியை ஆரம்பித்தவரின் ரதத்திலேயே தந்தை பிரவேசிக்கின்றார். முதன்மையான பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக இருந்தவரே முதலாம் இலக்க பூஜிப்பவராகினார். இந்த ரகசியத்தை அனைவருக்கும் தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். கேள்வி: தந்தை தனது வாரிசுகளுக்கு என்ன ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்? பதில்: தந்தை அமைதி கடலும் சந்தோஷ கடலும் அன்பு கடலும் ஆவார். அவர் இந்த பொக்கிஷங்களை உங்களுக்கு உயிலாக கொடுக்கின்றார். நீங்கள் தொடர்ந்து 21 பிறவிகளுக்கு அவை அனைத்தையும் பயன்படுத்தினாலும் கூட அவை முடிவடைந்து விடாத அளவிற்கு அவற்றை அவர் உங்களுக்கு உயிலாக கொடுக்கின்றார். அவர் உங்களை சித்திகளிலிருந்து வைரங்களாக மாற்றுகின்றார். நீங்கள் தந்தையின் பொக்கிஷங்கள் அனைத்தையும் யோக சக்தி மூலமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். யோகம் செய்யாது உங்களால் இந்த பொக்கிஷங்களை பெற முடியாது. ஓம் சாந்தி. கடவுள் சிவன் பேசுகின்றார். அசரீரியான கடவுள் சிவன் அனைவரும் நம்புகின்றனர். ஒரே ஒரு அசரீரியான சிவனையே அனைவரும் வழிபடுகின்றனர். சரீரதாரிகள் அனைவரும் ஒரு பௌதீக உருவத்தை கொண்டிருக்கின்றனர். ஆத்மாக்கள் முதலில் அசரீரியாக இருந்து பின்னர் சரீரதாரிகள் ஆகின்றனர். அவர்கள் ஒரு சரீரத்தில் பிரவேசிப்பதன் மூலம் சரீரதாரிகள் ஆகும் பொழுது அவர்களது பாகம் நடிக்கப்படுகிறது. அசரீரி உலகில் எந்த பாகமும் கிடையாது. நடிகர்கள் தங்களது வீட்டில் உள்ள போது எந்த பாகத்தையும் நடிக்க வேண்டியதில்லை. அவர்கள் மேடையில் உள்ள பொழுதே தங்களது பாகங்களை நடிக்கின்றார்கள். அதுபோன்றே ஆத்மாக்களும் இங்கு வந்தே ஒரு சரீரத்தின் மூலமாக தங்களது பாகங்களை நடிக்கின்றார்கள். அவை அனைத்தும் ஒருவரின் பாகத்திலேயே தங்கி உள்ளது. ஆத்மாக்களில் எந்த வித்தியாசமும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களின் ஆத்மாக்களைப் போன்றே சிவ் பாபாவின் ஆத்மாவும் உள்ளது. பரம்பிதா பரமாத்மா என்ன செய்கின்றார்? அவரது தொழிலை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒருவர் ஜனாதிபதியாக அல்லது அரசராக இருப்பாராயின் அதுவே அந்த ஆத்மாவின் தொழிலாகும். தேவர்கள் தூய்மையாக இருப்பதனாலேயே வழிபாடு செய்யப்படுகிறார்கள். இந்த கல்வி மூலமாகவே லக்ஷ்மியும் நாராயணரும் உலகின் அதிபதிகள் ஆகினார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவர்களை அவ்வாறு ஆக்கியவர் யார்? பரமாத்மா. ஆத்மாக்களாகிய நீங்களும் கற்பிக்கின்றீர்கள். தந்தையே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கல்வி புகட்டி ராஜயோகத்தையும் கற்பிக்கின்றார். அது மிக இலகுவானது. இது ராஜயோகம் எனப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாங்கள் சத்தோப்பிரதானம் ஆகின்றோம். தந்தை சத்தோப்பிரதானமானவர். மக்கள் பெருமளவில் அவரது புகழை பாடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அவருக்கு அதிக அளவு பால், பழம் போன்றவற்றை படைக்கின்றனர். எனினும் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தேவர்களை வழிபடுவதுடன் சிவனுக்கு பால், பழம் போன்றவற்றை படைக்கின்றனர். எனினும் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. தேவர்களே ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள். எனவே மக்கள் இவற்றை ஏன் சிவனுக்கு படைக்கிறார்கள்? மக்கள் அவரை அதிக அளவில் வழிபடத்தக்கதாக அவர் எந்த செயல்களை செய்தார்? தேவர்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களை அவ்வாறு ஆக்கியவர் யார் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. மக்கள் சிவனை வழிபடுகிறார்கள். ஆனால் அவரே கடவுள் என்பது அவர்களுக்கு தெரியாது. கடவுளே தேவர்களை அவ்வாறு ஆக்கினார். அவர்கள் அதிக அளவு பக்தி செய்கிறார்கள். எனினும் அவர்கள் அனைவரும் அறியாமையிலேயே உள்ளனர். நீங்கள் சிவ வழிபாடு செய்திருப்பீர்கள். இப்பொழுது அவை அனைத்தையும் புரிந்து கொள்கின்றீர்கள். எனினும் முன்னர் நீங்கள் எதனையும் அறிந்திருக்கவில்லை. அவரது தொழில் என்ன என்பதையோ அல்லது அவர் எத்தகைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார் என்பதையோ நீங்கள் அறிந்திருக்கவில்லை.
அந்த தேவர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றனரா? அரசனும் அரசியும் தங்களது பிரஜைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சிவ் பாபாவே அவர்களை அவ்வாறு ஆக்கினார். அது அவருடைய மகத்துவமே ஆகும். அம்மக்கள் ஓர் ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்றனர். பிரஜைகளும் உருவாக்கப்படுகின்றனர். எனினும் எவருக்கும் அவர்கள் நன்மை செய்வதில்லை. அவர்கள் எவருக்காவது நன்மை செய்தாலும் அது தற்காலிகமானதே ஆகும். தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் உபகாரி, நன்மை பயப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். தந்தை தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்கள் என்னை ஓர் லிங்கமாக வழிபட்டீர்கள். நீங்கள் அவரை பரமாத்மா என அழைத்தீர்கள். பின்னர் அது பரமாத்மா கடவுள் ஆகிவிட்டது. எவ்வாறாயினும் அவர் என்ன செய்கின்றார் என்பதை மக்கள் அறிவதில்லை. அவரை சர்வ வியாபி அல்லது அவர் பெயருக்கும் வடிவத்திற்கும் அப்பாற்பட்டவர் என வெறுமனே அவர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் பார்த்தால் அவருக்கு பால் போன்றவற்றை படைப்பது சரியானதாக படவில்லை. அவருக்கு ஓர் உருவம் இருப்பதனாலேயே மக்கள் அவற்றை அவருக்கு படைக்கின்றனர். அவரை உருவமற்றவர் என அழைக்க முடியாது. மக்கள் அதிக அளவில் உங்களுடன் விவாதிக்கிறார்கள். அவர்கள் பாபாவிடம் வந்து அவருடன் கூட விவாதிக்கிறார்கள். அவர்கள் அவசியமின்றி தங்களது தலைகளை மோதிக்கொள்கின்றார்கள். ஆயினும் அதில் எந்த நன்மையும் இல்லை. இதனை விளங்கப்படுத்துவது குழந்தைகளாகிய உங்களது கடமையாகும். பாபா உங்களை எந்த அளவிற்கு மேன்மையானவர்களாக ஆக்கியிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இது ஒரு கல்வியாகும். தந்தை உங்களது ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாக ஆகுவதற்காக கற்கின்றீர்கள். தேவர்கள் சத்யுகத்தில் உள்ளனர். அவர்கள் கலியுகத்தில் இருப்பதில்லை. அவர்கள் தூய்மையாகவே இருப்பதற்காக இங்கு ராமராஜ்யம் இல்லை. தேவர்களாக முன்னர் இருந்தனர். அவர்கள் பின்னர் பாவ பாதையில் சென்றுவிட்டனர். எவ்வாறாயினும் அவர்கள் அந்த உருவங்களில் சித்தரிக்கப்பட்டிருப்பது போன்றவர்கள் அல்ல. நீங்கள் ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள உருவங்களை பார்ப்பீர்களாயின் அவை எத்தகைய அவலட்சணமான உருவங்கள் என்பதை காண்பீர்கள். தந்தை கூறுகின்றார், மாயையை வென்று உலகை வென்றவர் ஆகுங்கள். எனவே அவர்கள் பின்னர் அந்த ஆலயத்திற்கு ஜெகநாதர், உலகத்தின் பிரபு என பெயரிட்டனர். மேலே சுற்றிலும் அவர்கள் அவலட்சணமான உருவங்களை காண்பித்திருக்கிறார்கள். தேவர்கள் பாவ பாதையில் சென்றதும் அவலட்சணமாகினார்கள். மக்கள் தொடர்ந்தும் அவர்களையும் வழிபட்டனர். அவர்கள் எப்பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பது பற்றி எதையுமே மக்கள் அறிய மாட்டார்கள். 84 பிறவிகளின் கணக்கு எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. முதலில் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பின்னர் 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது தமோ பிரதானமாகவும் பூஜிப்பவராகவும் ஆகினீர்கள். ரகுநாதர் ஆலயத்திலும் அவர்கள் கருங்கல்லினால் ஆன உருவங்களை காண்பிக்கிறார்கள். எனினும் அதன் அர்த்தத்தை ஏனும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை இப்பொழுது இங்கிருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஞானச்சிதையில் இருப்பதன் மூலம் அழகானவர்களாகவும் காமச்சிதையில் இருப்பதன் மூலம் அவலட்சணமானவர்களாகவும் ஆகின்றீர்கள். தேவர்கள் பாவ பாதையில் சென்று விகாரம் நிறைந்தவர்கள் ஆயினர். எனவே அவர்களை அதன் பின்னர் தேவர்கள் என அழைக்க முடியாது. பாவ பாதையில் சென்றதால் தேவர்கள் அவலட்சணமாகிவிட்டனர். அவர்கள் அவ்விதமாக சித்தரித்திருக்கிறார்கள். சிவ் பாபா ஒரு பொழுதும் அவலட்சணமானவராக ஆகுவதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் வைரம் ஆவார். அவர் உங்களையும் வைரங்களைப் போன்று ஆக்குகின்றார். அவர் ஒரு பொழுதும் அவலட்சணம் ஆகுவதில்லை. எனவே அவர்கள் ஏன் அவரை அவலட்சணமாக காண்பிக்கின்றனர்? அவலட்சணமான ஒருவரே அவரது அவலட்சணமான உருவத்தை செய்திருக்க வேண்டும். சிவ் பாபா கூறுகின்றார், நீங்கள் என்னை அவலட்சணமாக காட்டும் அளவிற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் அனைவரையும் அழகானவர்களாக்குவதற்காகவே வருகின்றேன். நான் என்றும் அழகானவர். மனிதர்களின் புத்தி எதையுமே புரிந்து கொள்ள இயலாத ஒன்றாக ஆகிவிட்டது.
சிவ பாபாவே அனைவரையும் வைரங்களாக்குகின்றார். நான் என்றென்றும் அழகான பயணியாவேன். நீங்கள் என்னை அவலட்சணமானவராக காட்டும் அளவிற்கு நான் என்னதான் செய்தேன்? நீங்களும் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது அழகானவர்கள் ஆக வேண்டும். எவ்வாறு நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள்? தந்தை விளங்கப்படுத்தியிருக்கின்றார். தந்தையை பிரம்மா பாபாவை பின்பற்றுவதன் மூலம் அதனை செய்யுங்கள். இவர் பிரம்மா பாபா அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்தார். தந்தை மிகவும் செல்வந்தராகவோ அல்லது மிகவும் ஏழையாகவோ இல்லாத சாதாரணமானவராக இருந்தும் எவ்வாறு அனைத்துமே கொடுத்தார் என பாருங்கள். இப்பொழுதும் பாபா கூறுகின்றார், உங்களது உணவும் பானமும் நடுத்தரமானதாக இருக்க வேண்டும். அவை மிகவும் உயர்ந்ததாகவோ அல்லது மிகவும் எளிமையானதாகவோ இருக்கக்கூடாது. தந்தை உங்களுக்கு இந்த கற்பித்தல்கள் அனைத்தையும் கொடுக்கின்றார். இவரும் பார்ப்பதற்கு சாதாரணமானவராகவே உள்ளார். மக்கள் உங்களிடம் கூறுகின்றனர், கடவுள் எங்கு இருக்கின்றார்? அவரை எனக்கு காட்டுங்கள். ஆத்மா ஒரு புள்ளி வடிவானவர். அவரை எவ்வாறு நீங்கள் பார்க்க முடியும்? அந்த கண்களால் ஆத்மாவின் காட்சியை காண முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே நிச்சயமாக ஒரு ஷரீரதாரியும் இருக்க வேண்டும். எவ்வாறு அஷரீரியானவர் உங்களுக்கு கற்பிக்க முடியும்? மக்கள் எதையுமே அறிய மாட்டார்கள். ஆத்மாவாகிய நீங்கள் ஒரு ஷரீரத்தின் மூலமாக உங்களது பாகத்தை நடிப்பதைப் போன்றே ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக பேசுகின்றார். எனவே ஆத்மாவினால் பேசப்பட்ட விஷயங்கள் உண்மையாயினும் ஆத்மாவின் வாசகங்கள் என கூறுவது பொருத்தமற்றது. ஆத்மா ஓய்வு ஸ்திதியில் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளார். அவர் ஷரீரத்தின் மூலமாகவே பேசுவார். ஆத்மா மாத்திரமே சப்தத்திற்கு அப்பால் வசிக்கின்றார். நீங்கள் சப்தத்திற்கு வருவதாயின் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஷரீரம் தேவையாகும். தந்தை ஞானக்கடலும் ஆவார். எனவே அவர் நிச்சயமாக ஒருவரது ஷரீரத்தின் ஆதாரத்தை பெற வேண்டும். இவர் ரதம் என அழைக்கப்படுகின்றார். வேறு எவ்வாறுதான் அவரால் உங்களுடன் பேச முடியும்? தந்தை உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவராக்குவதற்கான கற்பித்தல்களை கொடுக்கின்றார். இதில் தூண்டுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. இவை ஞான விஷயங்களாகும். எவ்வாறு அவர் வர முடியும்? யாருடைய ஷரீரத்தில் அவர் பிரவேசிக்கின்றார்? அவர் நிச்சயமாக ஒரு மனித ஷரீரத்திலேயே பிரவேசிப்பார். எந்த மனிதருடைய ஷரீரத்தில் அவர் பிரவேசிப்பார்? உங்களை தவிர வேறு எவருமே இதனை அறிய மாட்டார்கள். படைப்பவர் தானே இங்கு அமர்ந்திருந்து தனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். நான் எவ்வாறு வருகின்றேன்? எந்த ஷரீரத்தில் நான் பிரவேசிக்கின்றேன்? தந்தையின் ரதம் எது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மக்கள் மிகவும் குழப்பம் அடைந்துள்ளனர். அவர்கள் அவரது ரதத்தை பலவீனமாக காண்பிக்கின்றனர். அவரால் மிருகங்கள் போன்றவற்றில் பிரவேசிக்க முடியாது. எந்த மனிதருள்ளும் நான் பிரவேசிக்க வேண்டும் என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் பாரதத்துக்கே வர வேண்டும். எந்த பாரதவாசியின் ஷரீரத்தில் நான் பிரவேசிப்பேன்? அவர் ஜனாதிபதி, புனிதர் அல்லது ஒரு மகாத்மாவின் ஷரீரத்தில் பிரவேசிப்பாரா? அவர் ஒரு தூய ஷரீரத்திலேயே பிரவேசிப்பார் என்று இல்லை. இது ராவண ராஜ்யம். தூரதேசவாசி என்பது நினைவு கூறப்படுகிறது. பாரதமானது ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாது. அழிவற்ற பூமி என்பது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அனாதியான தந்தை அழிவற்ற பூமியாகிய பாரத தேசத்திற்கு மாத்திரமே வருகின்றார். எந்த ஷரீரத்தில் தான் பிரவேசிப்பார் என்பதை அவர் தானே உங்களுக்கு கூறுகின்றார். வேறு எவருமே இதனை அறிய மாட்டார்கள். ஒரு புனிதரதோ அல்லது ஒரு மகாத்மாவினதோ ஷரீரத்தில் அவர் பிரவேசிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சந்நியாச மார்க்கத்தை சார்ந்த ஹத யோகிகள். பின்னர் பாரதவாசிகளாக உள்ள பக்தர்களே எஞ்சி உள்ளனர். அந்த பக்தர்களிலும் எந்த பக்தரின் ஷரீரத்தில் அவர் பிரவேசிப்பார்? இது பெருமளவு பக்தி செய்த ஒரு பழைய பக்தராகவே இருக்க வேண்டும். பக்தியின் பலனை கொடுப்பதற்கு கடவுள் வந்தாக வேண்டும். பாரதத்தில் பல பக்தர்கள் உள்ளனர். அவர்கள் கூறுவார்கள், இவர் ஒரு மகா பக்தர். கடவுள் இவரிலேயே பிரவேசிக்க வேண்டும்.
இவ்வாறு பக்தர்களாகின்ற பலர் உள்ளனர். ஒருவருக்கு நாளைக்கு விருப்பமின்மை ஏற்படுமாயின் அவர் ஒரு பக்தராகி விடுவார். எவ்வாறாயினும் அது அவரை இப்பிறவிக்கு மாத்திரமே பக்தராக்கும். கடவுள் அவரில் பிரவேசிக்க மாட்டார். முதலாவதாக பக்தியை ஆரம்பித்த உடனேயே நான் பிரவேசிக்கின்றேன். பக்தி துவாபர யுகத்திலேயே ஆரம்பித்தது. இக்கணக்கை எவராலும் புரிந்து கொள்ள முடியும். இவை அத்தகைய மறைமுகமான விஷயங்களாகும். நான் முதலில் பக்தியை ஆரம்பித்தவரிலேயே பிரவேசிக்கின்றேன். முதலாம் இலக்க பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாவே பின்னர் முதலாம் இலக்க பூஜிப்பவராகவும் ஆகின்றார். அவரே கூறுகின்றார், நான் இந்த ரதம் முதலாவது இலக்கத்தை பெறுகின்றது. பின்னர் அவர் 84 பிறவிகளை எடுக்கின்றார். இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியின் இறுதி காலத்திலேயே நான் இவரில் பிரவேசிக்கின்றேன். அவரே பின்னர் முதலாம் இலக்க அரசராக வேண்டும். இவர் பெருமளவு பக்தி செய்து வந்தார். பக்தியின் பலனை அவர் பெற்றாக வேண்டும். இவர் எவ்வாறு தன்னிடம் அர்ப்பணமாகினார் என்பதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு காண்பிக்கின்றார். அவர் அனைத்தையும் என்னிடம் கொடுத்தார். குழந்தைகள் பலருக்கு கற்பிப்பதற்கு செல்வமும் தேவையாகும். கடவுளின் யாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. கடவுள் இவரினுள் இருந்து ருத்ரரின் பாகத்தை உருவாக்குகின்றார். இது ஒரு கல்வி என்றும் அழைக்கப்படுகிறது. ஞானக்கடலான ருத்ர சிவ் பாபா எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த யாகத்தை உருவாக்கி உள்ளார். வார்த்தைகள் முற்றிலும் சரியானவை. இது சுய ராஜ்யத்தை அடைவதற்கான யாகமாகும். இது ஏன் ஒரு யாகம் என அழைக்கப்படுகிறது? அம்மக்கள் யாகத்தினுள் பல பொருட்களை இடுவார்கள். நீங்கள் கற்கின்றீர்கள். எனவே இந்த யாகத்தில் நீங்கள் எவற்றை அர்ப்பணிக்கப் போகின்றீர்கள்? நீங்கள் கற்று திறமைசாலிகள் ஆகுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் இந்த முழு உலகமும் இதில் அர்ப்பணிக்கப்படும். ஒரு யாகம் வளர்க்கும் பொழுது இறுதியில் சகல யாக பொருட்களையும் அவர்கள் தீயிடுவார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். தந்தை மிகவும் சாதாரணமானவர். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அந்த மகான்கள் பெருமளவிற்கு புகழப்படுகிறார்கள். தந்தை இங்கு மிகவும் சாதாரணமாகவும் எளிமையான முறையிலும் அமர்ந்திருக்கின்றார். இந்த தாதா ஒரு ரத்தின வியாபாரியாக இருந்தார் என்பதை மனிதர்கள் எவ்வாறு அறிந்திருக்க முடியும்? எந்த சக்தியும் புலப்படுவதில்லை. இவரில் ஏதோ சக்தி உள்ளது என அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவே. சர்வ சக்திவானாகிய தந்தை இவரினுள் இருக்கின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இவர் ஏதோ சக்தியை கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? தந்தை அவரினுள் பிரவேசித்தார். சிவ் பாபா தன்னுடைய எந்த பொக்கிஷத்தையும் அப்படியே தூக்கி கொடுத்து விட மாட்டார். நீங்கள் யோக சக்தியின் மூலமே அவரிடமிருந்து அவற்றை பெறுகின்றீர்கள். அவர் எவ்வாறாயினும் சர்வ சக்திவான் ஆவார். அவருடைய சக்தி வேறு எங்கும் செல்வதில்லை. பரமாத்மா ஏன் சர்வ சக்திவானாக நினைவு கூறப்படுகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை வந்து உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் யாரில் பிரவேசிக்கின்றேனோ அவரை முழுமையாக துரு மூடியிருந்தது. நான் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் பழைய பூமியில் ஒரு வயதான சரீரத்தில் வருகின்றேன். ஆத்மாவில் உள்ள துருவை எவராலும் அகற்ற முடியாது. என்றென்றும் தூய்மையாக இருக்கும் சத்குருவினால் மாத்திரமே துருவை அகற்ற முடியும். நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் பதியச் செய்வதற்கு உங்களுக்கு காலம் தேவைப்படுகிறது. தந்தை அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு உயிலாக கொடுக்கின்றார். தந்தை ஞானக்கடலும் அமைதிக்கடலும் ஆவார். அவர் அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு உயிலாக கொடுக்கின்றார். அவர் பழைய உலகிற்கு வருகின்றார். வைரத்தை போன்றிருந்த பின்னர் சித்தியை போல் ஆகிவிட்ட ஒருவரினுள் அவர் பிரவேசிக்கின்றார். இந்நேரத்தில் மக்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவை தற்காலிகமானதே ஆகும். அனைத்தும் அழிக்கப்பட உள்ளது. நீங்கள் ரூபாய் பெறுமதியானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்களும் இப்பொழுது மாணவர்களே. இவரும் தனது பல பிறவிகளின் இறுதி பிறவியில் ஒரு மாணவராகவே இருக்கின்றார். அவரை துரு மூடி உள்ளது. மிக நன்றாக கற்பவர்களையும் துரு மூடி உள்ளது. அவர்களே மிகவும் தூய்மையற்றவர்களாக ஆகின்றவர்களும்
பின்னர் அவர்களே மிகவும் தூய்மையானவர்களாகவும் ஆக வேண்டியவர்களும் ஆவார்கள். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. தந்தை உண்மை அனைத்தையும் உங்களுக்கு கூறுகின்றார். தந்தை சத்தியமானவர். அவர் பொய்யான எதையும் ஒரு பொழுதும் உங்களுக்கு கூற மாட்டார். எந்த மனிதராலும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய உங்களை தவிர மக்களால் எவ்வாறு எதனையும் அறிந்து கொள்ள முடியும்? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு உயர்ந்த தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணித்துவிட்டு நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக பராமரியுங்கள். உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்கள் உணவு, பானம், வாழ்க்கை முறை போன்றன மிகவும் உயர்ந்ததாகவோ அல்லது மிகவும் தாழ்ந்ததாகவோ அன்றி நடுத்தரமான சாதாரண முறையில் இருக்க வேண்டும். 2. தந்தை உங்களுக்கு உயிலாக அளித்த சந்தோஷம், அமைதி, ஞானமாகிய பொக்கிஷங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உபகாரியாகுங்கள். ஆசீர்வாதம். தூய்மையின் ஆழத்தை அறிந்திருப்பதன் மூலம் மகாத்மாக்கள் ஆகுவதால் அமைதியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்திருப்பீர்களாக. தூய்மையின் ஆழத்தை அறிந்தவராகி தூய்மையாகுங்கள். அதாவது இப்பொழுது வழிபாட்டுக்கு தகுதியான தேவ ஆத்மாக்கள் ஆகுங்கள். இறுதியாக நீங்கள் அவ்வாறு ஆகுவீர்கள் என நினைக்காதீர்கள். நீங்கள் நீண்ட காலத்தில் சேமிக்கின்ற சக்தியே இறுதி நேரத்தில் உங்களுக்கு உதவுகிறது. தூய்மையாகுவது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் பிரம்மச்சரியம் காத்து தூய்மையாகி உள்ளீர்கள். ஆனால் தூய்மையே தாயாகும். ஆகையால் உங்கள் எண்ணங்களாலும் மனோபாவத்தால், சூழலால், வார்த்தைகள் மற்றும் தொடர்புகளால் அமைதி மற்றும் சந்தோஷத்தினதும் தாய் ஆகுவதே மகத்தான் சக்தி வாய்ந்தது. வார்த்தைகள் மற்றும் தொடர்புகளால் அமைதியினதும் சந்தோஷத்தினதும் தாய் ஆகுவதே மகாத்மாவாக இருப்பது எனப்படுகிறது. ஸ்லோகம். மேன்மையானதோர் ஸ்திதியில் நிலைத்திருந்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் கருணையின் திருஷ்டியை கொடுத்து பல அதிர்வுகளை பரவச் செய்யுங்கள். ஓம் சாந்தி.